விசுவாசி அப்படின்னா அதுக்கு அடிப்படை அர்த்தம் என்ன தெரியுமா? அதை மூல பாஷையில சொல்றாங்க எக்லீசியா என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த எக்லீசியாங்கிற வார்த்தையிலிருந்து தான் சபை என்கிற வார்த்தை வந்துச்சு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வெளியே வரும்படி அழைக்கப்பட்டவர்கள் அர்த்தம். எதுல இருந்து வெளியில வர்றதுக்கு? பாவத்திலிருந்து வெளியில வர்றது. வேத வரம்புகளுக்கு உட்படாத ஆச்சாரங்களில் இருந்து வெளியில வர்றது. வேத வரம்புகளுக்கு உட்படாத பாரம்பரியங்களிலிருந்து வெளியில வர்றது. வேத வரம்புகளுக்கு உட்படாத சடங்குகளிலிருந்து என்ன செய்யறது? வெளியில வர்றதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? விசுவாச கூட்டம்னு அர்த்தம். அந்த விசுவாச கூட்டம் தான் எங்க போகும்? பரலோகம் போகும், விண்ணகம் போகும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 - 18 வரைக்கும் வாசிப்பாருங்க. அதிலே ரொம்ப ரத்தன சுருக்கமாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டிய விதத்திலே நம்பாதவர்களோடு என்ன செய்யாதீங்க? உங்களை நீங்க பிணைச்சுக்கிட வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கும் நெறிக்கேட உள்ள மற்றவர்களிடத்திற்கும் உங்களுக்கு என்ன உறவு? ஒளிக்கும் இருளுக்கும் என்ன பங்கு? கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கும் நம்பிக்கை கொண்டிராதவரோடும் என்ன தொடர்பு? கடவுளின் கோயிலுக்கும் சிலை வழிபாடு கோவிலுக்கும் என்ன இசைவு? அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறார். சொல்லிட்டு 17ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? எனவே இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யுங்க? அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். வெளியேறத பத்தி சொல்றார். ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு உண்மை தெரிஞ்சு வெளியே வர முடியல? குடும்பக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, ஊரார் ஏதாவது சொல்லிடுவாங்க, எனக்கு அன்பியத்தில் முக்கிய பங்கு இருக்கு, ஊரால் என்ன செய்வேன்? நான் ஒதுக்கப்படுவேன், எனக்கு கல்லறை தரமாட்டாங்க, எனக்கு ஊரின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய சில சலுகைகள் என்ன செய்யாது? எனக்கு கிடைக்காது. நல்ல கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் நிற்கிற பொழுது நாம் ஒதுக்கப்படலாம், நாம் ஓரங்கட்டப்படலாம், நாம் புறக்கணிக்கப்படலாம், ஊரை விட்டு என்ன செய்யலாம்? நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். அநேகரால் நாம் ஒரு தீட்டானவர்களை போல பார்க்கப்படலாம். ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடினாலே இவங்க யாரு கூட நிக்காட்டாலும் தேவன் நம்மோடு இருப்பார்.